ராணுவத்துக்கு போன முதல் காரணமே என் தாய்க்கு ஒரு மகனாக எப்படி இருக்கணும், அது மாதிரி என் தாய் நாட்டுக்கு ஒரு மகனாக இருக்கணும். நாம் தமிழர் கட்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை களங்காண்றீங்க. 26 தேர்தல் சந்திக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆர்மியிலேருந்து ஓய்வு பெற்றுட்டீங்க. ஓய்வு பெற்றுட்டு ஓய்வு எடுக்கிற காலகட்டத்தில் இப்போ நீங்கள் அரசியலுக்கு வர என்ன காரணம்? குறிப்பிட்டு பல கட்சிகள் இருக்குது. வாக்குக்கு பணம் தராத, கூட்டணி வைக்காத ஒரு கட்சியில் பயணிக்கு என்ன காரணம்? இந்த ஊரில் பிறந்து நான் தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ் ஆளாமல் எவன் ஆள்றது? பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்ற தமிழர்களும் அகதி மாதிரி தான் கணக்காகும். வருங்காலத்தில் கண்டிப்பாக அகதிகளும் போகக்கூடாதுன்றது தான் இந்த போராட்டம், நாம் தமிழுடைய போராட்டம். 3000 வாங்கிட்டு ஒரு தலைமையிலையும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு தலைமையில ஒரு குடும்பத்துக்கு மேலே கடன் வாங்கி வச்சிருக்காங்க. 50,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும் என்னால். அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணி வச்சேன். திருப்பத்தூர் 50,000 பேர் இயற்கை சார்ந்த, விவசாயத்துக்கு சார்ந்த, இதையே ஏற்றுமதி செய்யற அளவுக்கு கொண்டு போக முடியும். நீங்க சொல்ற இந்த திட்டம் படி செயல்பட்டா கண்டிப்பா கழிவுகள் வந்து ஆத்துல கலக்காது, பூமியை நோட்ட தேவை, எதுலையும் கலக்காது, இயற்கைக்கு எந்த வழியும் வராது. பெண்களுக்கு இலவச பேருந்து கேட்டாங்களா உடனே? ஏடிஎம்கே கேட்க சொல்றாங்க, ஆண்களுக்கு இலவச பேருந்து கேட்டாங்களா உடனே? ஒரு பக்கம் அந்த இலவசங்கள் வருது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொருட்களோட விலைகள் உயருது. சொன்ன பண்ண ட்ரெயின் டிக்கெட் இல்லாம உள்ள வந்தவன் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி. யாரோ ஒருத்தர் ஆமா, இப்போ ஆளுநர் இருக்க கட்சி தான் சொல்லாமே. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். விடுதலை வீரர் அலுவலர் சார்பா உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேட்டி கேட்டனா தரேன்னு சொன்னீங்க. நீங்க ஒரு ராணுவ வீரர், நீங்க எத்தனை ஆண்டுகள் ஐயா ராணுவத்தில் பணி புரிஞ்சீங்க? ஐயா நான் ராணுவத்தில் வந்துட்டு 16 ஆண்டுகள் 9 நாள். நான் ராணுவத்துக்கு போன முதல் காரணமே என் தாய்க்கு ஒரு மகனாக எப்படி இருக்கணும், அது மாதிரி என் தாய் நாட்டுக்கு ஒரு மகனாக இருக்கணும். முதல் இங்க வந்து பார்க்கும்போது களத்தை அவ்வளோ ஒரு மோசமா இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இயற்கையும் அழிக்கிறான், நாட்டு மக்களையும் அழிக்கிறான், எல்லாத்தையும் அழிச்சது மட்டும் இல்லாம எனிமி கூட நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்குன்னா அதை விட மோசமா இருக்குது நம்ம உள்நாட்டு பிரச்சனை. மக்களுக்கிட்ட அத்தனையும் இலவசம் கொடுத்து அவங்கள திசை திருப்புறது மட்டும் இல்லாமல் அவங்கள வாழ்வைக்கும் லாசம் பண்ணுறாங்க. நான் இதுவரையும் எந்த இலவசம் வாங்கினதில்லை. ஆர்மிலேயே கூட எந்த இலவசனாலும் இலவசத்துக்கு நான் போக மாட்டேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை களங்காண்றீங்க. 26 தேர்தல் சந்திக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆர்மிலேருந்து ஓய்வு பெற்றுட்டீங்க. ஓய்வு பெற்றுட்டு ஓய்வு எடுக்கிற காலகட்டத்தில் இப்போ நீங்கள் அரசியலுக்கு வர என்ன காரணம்? குறிப்பிட்டு பல கட்சிகள் இருக்குது. திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், நம்ம விசிகா, தமிழக வெற்றி கழகம், பல்வேறு கட்சிகள் இருக்கு. இத்தனை கட்சிகளை விட்டுட்டு வாக்குக்கு பணம் தராத, கூட்டணி வைக்காத ஒரு கட்சியில பயணிக்கு என்ன காரணம்? ஏன்னா மற்ற கட்சிகள் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு எக்ஸ் ஆர்மி, முன்னாள் ராணுவ வீரர், உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும், மற்ற கட்சிகள் அழைப்பு வந்திருக்கலாம். நீங்க அந்த கட்சியை தவிர்த்துட்டு நாம் தமிழர் கட்சியில பயணிக்கு என்ன காரணம் ஐயா? அது கொஞ்சம் வெளிப்படையா சொன்னீங்கன்னா மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக, இது நல்ல கேள்வி. நாம் தமிழ்ல பயணிக்க காரணம் நம்ம நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். விவசாயத்தை அரசு உடைமையாக, அரசு பணியா மாற்றுன்றது அண்ணனுடைய ஒரு கோல். அதே மாதிரி நம்மளுடைய மக்களுக்கு முக்கியம் என்னன்னா மருந்து, கல்வி, சுகாதாரம். அதே மாதிரி இந்த இலவசம் இருக்கக்கூடாது. இலவசம் இருந்தால் மக்களுடைய இது போயிடுச்சு. மது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் மக்களை வந்து தன்னை சிந்திக்க வைக்கணும். அவங்கள சிந்திக்காம எல்லாமே இலவசமாக கொடுத்து அவனை ஒரு ஓரம் கட்டி விட்டுறாங்க. காலைலனா அவங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்துட்டு அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு போறாங்க. ஸோ அதனால அதை தவிர்க்கணுன்றதுக்கு முதல் ப்ரையாரிட்டி. இலவசமா நீ வாங்காத, முதல்ல நீ ஓனா சம்மாரி, அதுக்கு தேவையான வழிகள் வகுத்து கொடுத்துட்றோம். அதுக்கு நாம் தமிழ் அத்தனை வேலைகளும் செய்யுது. வருங்காலத்துல கண்டிப்பா நாம் தமிழர் நம்ம மக்களுக்கு தேவை. மக்களுக்கு எது தேவைன்னா மருந்து, இயற்கை, நதிநீர், நீர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் காற்று எப்படி வரும்? நம்ம இயற்கையை பாதுகாத்தானே வரும். அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நான் கண்டிப்பா சின்னத்துலேருந்து இந்த நாம் தமிழர்ன்றது எனக்கு ஒரு இருக்கு. நம்ம தமிழ் இனம், நம்ம தமிழ் ஈழத்துல தமிழ் அழிச்சிட்டாங்க. இப்போ எங்க வராங்க? நம்மளை தேடி வந்தாங்க. நாம் என்ன பாதுகாப்பு கொடுத்துருவோம் அவங்களுக்கு? ஒரு அகதிகள்னு சொல்லி அவர் ஒரு வீடை கட்டி கொடுத்தோம், கேம்ப்னு சொல்லி கொடுத்துட்டோம். அந்த அகதிகள்னு ஒரு இடத்த ஒதுக்கிட்டோம். ஆனா நம்ம இலக்கியம் ஏன் நம்மள அவர் பண்ண முடியல? அவர் கல்யாணம் பண்ண முடியுது, வேலை, இப்போ இடையில கூட ஒரு வேலை ஏன் கொடுத்துன்னு பிரச்சனை வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வருங்காலத்துல நம்மளை எங்க கொண்டு விடுவாங்க? வந்தேரிகள் தான் நம்மளை ஆண்டுட்டு இருக்கான். நாம ஏன் ஆளக்கூடாது? இந்த ஊர்ல பிறந்து நம்ம தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ் ஆளாம எவன் ஆள்றது? அப்படி பார்த்தோன்னா இங்க வாழ்ற தமிழர்களும் அகதி மாதிரி தான் கணக்காகிறாங்க.
வருங்காலத்தில் கண்டிப்பா அகதிகளும் போகக்கூடாதுன்றது தான் இந்த போராட்டம், நாம் தமிழுடைய போராட்டம். வருங்காலத்தில் தமிழடே நீ முழிச்சுக்கடா, இதான் உன் லாஸ்ட் கட்டம், லாஸ்ட் கட்டத்துல இருக்கு. அந்த லாஸ்ட் கட்டத்துல நீ விட்டியனா அடுத்தது உன்னையும் அகதிகளை கொண்டு போய் போட்டுட்டு அவன் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு நம்மள அகதிகளை விட்டுருவோம். நீ அவங்ககிட்ட கையேந்தி உட்காந்து இப்ப எப்படி 3000 கொடுக்குறான், போய் கையேந்தின்னு கியூ நிக்கிறான், அடிச்சுக்கிறான், முடிச்சுக்கிறான். ஏன்டா 3000க்கு நீ போறங்க? அந்த வேலை செய்யக்கூடாது. 3000லாம் நீ 3000 வாங்கிட்டு ஒரு தலைமையிலையும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு தலைமையில ஒரு குடும்பத்துக்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்கான். கொடுக்குறது 3000. ஒண்ணும் இல்ல, இந்த பேங்குங்களுக்கு கடன் வாங்கும் போது உனக்கு கமிஷன் சொல்லி ஒரு 10% எடுத்துக்குவான், ஏதோ ஒன்று பிரைவேட் பேங்குங்கள்ல. அது மாதிரி உன்னை அடகு வச்சு 3000 கொடுத்து போட்டு மொத்தம் எடுத்துடுறான். இது நம்ம மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதே கண்டிஷனை வந்து நம்ம நாம் தமிழ் செய்யாது. நீ 3000 வாங்க வேண்டாம், உனக்கு ஃப்ரீ எதுவும், உனக்கு என்ன கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும் ஃப்ரீயா. கல்வியை கொடுத்தா நீ முன்னேறுவ. அதே மாதிரி மருந்தை கொடுக்கணும், மருந்தை இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் கொடுத்தேன்னா இதுக்கெல்லாம் சார்ந்தது விவசாயம். விவசாயம் சார்ந்த அத்தனையுமே எங்க திருப்பத்தூர் மாவட்டத்துல கண்டிப்பா இங்க ஒரு பெரிய ஏரி இருக்கு. அந்த ஏரியில மொத்தம் 425 ஏக்கர். அந்த ஏக்கர்ல அந்த தண்ணி நின்றுச்சுன்னா அதிலே என்ன குறைஞ்சது என்னோட ப்ராஜெக்ட் இதுல 2019 ப்ராஜெக்ட், இந்த இதை வந்துட்டு 50,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும் என்னால. அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணி வச்சேன். இந்த திருப்பத்தூர் மாவட்டம் 50,000 பேரு இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு சார்ந்த இதையே ஏற்றுமதி செய்யற அளவுக்கு கொண்டு போக முடியும். 50,000 நீங்க சொல்ற இந்த திட்டம் படி செயல்பட்டா கண்டிப்பா கழிவுகள் வந்து ஆத்துல கலக்காது, பூமி எதுலையும் கலக்காது, எந்த இயற்கைக்கு எந்த வழியும் வராது. இப்ப என்ன பண்றோம், ஏரிக்கு பின்னாடி எல்லாமே நிலத்தை மனை போட்டு வீடை கட்டி வித்துட்டு இருக்கான். வருங்காலத்துல நான் என்னோட திட்டத்தை அங்க அந்த கரை உடஞ்சாச்சுன்னு வச்சுக்க, நேரா அந்த வீடு தான் அடிச்சுட்டு போகும். சென்னையில் நடந்த மாதிரி தான் நடக்கும். இதெல்லாம் நம்ம தவிர்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த திருப்பத்தூர் மாவட்டம் ஃபுல்லாவே இயற்கை சார்ந்த ஒரு மாவட்டம். திருப்பத்தூர் அதாவது அழமான ஒரு இயற்கையான ஊர். நீர் மேலாண்மை அவ்வளோ அளவுக்கு நம்ம பிரிட்டிஷ்காரங்க வந்து மேனேஜ் பண்ணி இருக்காங்க. அது ராஜாக்கள் காலத்துலேருந்தே இருக்காங்க. அந்த இயற்கையுடைய இதை வளத்தை நம்ம இழந்துட்டு வந்துட்டோம். காரணம் கரெக்டான மேனேஜ்மெண்ட்ல. ஒரு குடும்பத்துல தலையும் கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் முடிஞ்சிருக்குது இயற்கையுடைய இது. அதே மாதிரிதான் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. இதை ஏன் நம்ம இராணுவத்துல பறி புரிஞ்சு அங்க எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வந்தோம், இங்க நம்ம மக்களுக்கு கரெக்டான ஒரு தலைவன் வரலையே. இலவசத்துக்காகவும் ஆசிஷனா பெண்களுக்கு இலவச பேருந்து கேட்டாங்களா உடனே, ஏடிஎம்கே கேட்க சொல்றாங்க ஆண்களுக்கு இலவச பேருந்து கேட்டாங்களா உடனே. அதே போல பெண் குழந்தைங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஓய்வு கேட்டாங்க உடனே. பெண்களுக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு நிதி உதவின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட கார்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எதுக்கு? தகுதி உள்ள தலைவன் சொன்னாங்க. அது எதுக்கு? தகுதி இல்லையா? ஒரு பக்கம் அந்த இலவசங்கள் வருது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொருட்களோட விலைகள் உயருது. இப்ப மின்சார விலை உயர்வு, அந்த மாதிரி. முதலே அதான் சொன்னேன், 3000 ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு ஒரு தலைமையில 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி 3000 ரூபாய் கொடுத்துட்டு மீதெல்லாம் அவங்க பாக்கெட்ல போட்டுன்னு நம்ம கடகாரணம் பண்ணிட்டு போறதுதான் எந்த இது. தமிழா முதல்ல தலை விழிச்சு நீ வந்து கண் விழிச்சிக்கோ. ஏன்னா நம்ம தமிழ்ல கண் விழிச்சிக்க, நம்மளை கண்டிப்பா எல்லாம் முடிச்சுட்டு போறாங்க. இதை நீ முடிச்சு வந்தேறிங்க. மொத்தம் ஒரு சொன்ன பண்ண ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் உள்ள வந்தவன் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி. யார சொல்றீங்க? யாரோ ஒருத்தர், உங்களுக்கு தெரியும். ட்ரெயின் டிக்கெட்ல எனக்கு தெரியலையா, நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் வந்தேன் யாரு? ஒரு ட்ரெயினே டிக்கெட் இல்லாம திரு ட்ரெயின் வந்தவங்க எல்லாருக்கும் ஊடகத்துல பேசிட்டு இருக்காங்க. ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான் சொல்றாங்க, திருட்டு தினம் வந்தான்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப ஆளுநர் இருக்க கட்சி தான் சொல்லாமே. புரிஞ்சு அவங்க ஒரு தொடர் வண்டிகளை ஏறதுக்கான டிக்கெட் இல்லைன்னு வரவங்க அதுக்கு பைசா எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம நாட்டை ஆண்டுட்டு பல ஆயிரம் கோடி வச்சுட்டு இலவசத்தை கொடுத்து நீங்க தான் தெய்வம்னுக்குறாங்க. வாரிசு அரசியல், அண்ணன் வாரிசு அரசியல் சொன்னாரு, யாரு திறமையோ வாடா நீ அரசியல் செய்யி, நம்ம மக்களுக்கு நல்லது கொடுன்றாரு. உண்மைதான். அதுக்குதான் நான் அந்த ஆர்மியில வந்து இனிமேலாவது நம்ம மக்களுக்கு முடிஞ்ச லாஸ்ட் கட்டத்துல ஹெல்ப் பண்ணலாம். அதாவது ஆர்மியில் சொல்லுவாங்க எண்ட் ஆஃப் த டைம்ல வந்துட்டு லாஸ்ட் கொண்டு போய் நீ போராடுறா, முடியாத போது உன்னை அழிச்சுக்கடான்னுவாங்க. அது மாதிரி என் மக்கள், இந்த தமிழ்நாட்டு மக்கள் அண்ணன் சொன்ன மாதிரி லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஆம்புலன்ஸ் சொல்லிக்குது, லாஸ்ட் எண்டப்ல அவங்க இருக்காங்க. அதை நம்ம காப்பாற்றணும். காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு தமிழ் வீர தமிழனுடைய அவருடைய கடமையான இது கடமை, 100% கடமை. அதை வந்து நம்ம செய்யணும். இதுக்காக வேண்டி கண்டிப்பா நம்ம நாம் தமிழர்ல பயணிச்சே ஆகணும். காலத்திற்கு கட்டாயமே நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்கள் வந்து ஏன்னா அவரு இப்படி போனா அப்படியே திரும்புவாங்க.
எந்த பக்கம் சிந்திக்கிற அளவுக்கு நம்மள உள்ள ஏன்னா இலவசம் கொடுத்துருக்கோம் நாம தான். எனக்கு தெரிஞ்சு சின்னத்துலேருந்தே காங்கிரஸ் டைம்ல 5 ரூபா ஓட்டுக்கு பைசா கொடுக்குறாங்க காங்கிரஸ். அதாவது நான் ரொம்ப நாளைக்கு கிளம்புறேன் இது 92 94 காலகட்டத்தில் காங்கிரஸ் 5000 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே மாறி 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 இன்னைக்கு 500 ரூபா 1000 ரூபான்னு போயிடுச்சு. நாம் தமிழர் ஓட்டுக்கு பைசா கிடையாது. எதனால இப்போ மற்ற கட்சிகள் அதுக்கு பணம் தருது, இப்ப நாம் தமிழர் கொடுத்தா வாக்கு வாங்கலாம், எளிமையா கைப்பற்றிடலாம் நாட்டை. எவன் ஒருத்த இலவசம் எதிர்பார்க்காம அவனுடைய ஓட்டு உரிமையை விற்காம விற்கிறவன் அவன் நாட்டுக்கானவன். ஓட்டையும் மொத்தத்தை விற்கிறவன் நாட்டுக்கானவன் இல்லை. அவனும் வந்தேறி கூட ஒருத்தவன் உண்மையான தாய் தோறும் பிறந்த அண்ணன் சொல்ல இருப்பாரு. அது இன்வெஸ்ட் பண்றவங்க எடுக்க பார்ப்பாங்க. கண்டிப்பாக அதாவது எல்லாமே நான் எங்கிட்ட மக்களுக்காக செய்யறது யாரும் கிடையாது, ஓரளவுக்கு தான் இருப்பாங்க. அதனால முதலீடு போடுறோம், முதலீடு எடுத்து தான் செய்வோம். ஒரு தொழில் செய்யறோம், நம்ம என்ன பண்றோம். இப்போ இது வந்து அரசியல்ன்றது வந்துட்டு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சீமானன் விட்டு எல்லாமே தொழிலை தான் பாக்குறோம். அதை செய்யறோம், இதை செய்யறோம், அப்படி செய்யறோம், எங்கும் செய்யும். இப்போ ஒரு இடையில ஒரு நம்ம காணொலி எல்லாம் வந்தோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கட்சி வந்திருக்குது, பைக் போயிடுச்சு டிவிக்கு. அவர் இதான் சொல்றாரு, விஜய் அவர்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு, கார் இது சைக்கிள் கொடுத்தாச்சு, 2 வீலர் கொடுத்தாச்சு, இப்போ வீட்டுக்கு ஒரு கார் வேணுமா. ஏய் கார் நீ ஏன்னா கொடுக்குற, கார் கொடுக்குறது நீ யாரு, அவன் வாங்கிக்கிறாங்க, வாங்கிக்கிறது தரத்தை உயர்த்த அவங்களுக்கு. நீங்க அது உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. நீ அவன் ஃப்ரீயா கொடுக்க வேண்டாம், ஃப்ரீயே கொடுத்தானே அவன் முடிச்சவன் வந்து. ஒரு வீட்டுல ஒருத்தர் சோம்பேறி இருக்கானா, சோம்பேறி இன்னும் கொஞ்சம் பண்ணி தான் விட்டுருங்களா தவிர சோம்பேறி பண்ணக்கூடாது. அவன் சுறுசுறுப்பு. அவன் ஃபாரின்லாம் அயல்நாட்டுலாம் போனாங்கலாம், நாளைக்கு அவன் டெத் ஆகணும், இன்னைக்கு அவன் வேலை செய்யற அளவுக்கு இது இருக்கு. ஆர்மிலேயே கூட அதே மாதிரி தான். இன்னைக்கு உன்னுடைய கடமை நீ செஞ்சே ஆகணும், அப்பதான் உனக்கு அது இது. இல்லைன்னா அவனை கேட்டகரி, அதாவது உன்னுடைய லோ மெடிக்கல் கேட்டகரின்னு அவருக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இது நடக்கும். அது மாதிரி நீ கார் கொடுக்கறதுக்கு வேண்டாம். உனக்கு யாரும் கார் கேட்கல. கார் கேட்டாங்களா? கார் கொடுத்து யாரும் ஓட்டுறது? அது ஓட்டுறது தகுதி அவனுக்கு இருக்கும்ல, அவளுக்கு டீசல் ஊத்துறதுக்கு தகுதி இருக்கும்ல. இல்ல நீ மின்சார காரு கூட மின்சார ஓட்டுறதுக்கு தகுதி வேணும்ல. அந்த தகுதியை வாழ்க்கை தர ஒரு அடிப்படை மனிதன், அடிப்படை இளைஞனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க, உயரத்துக்கான பிளானிங்கை கொடுங்க. அதை விட்டு போட்டு நீங்க டக்குன்னு கார் கொடுத்தோம்னா கார் வச்சுன்னா பண்ண போறான். வீடே இல்ல, கார் கொடுத்து என்ன பண்றது? இது வந்து ஒரு முன்னேற நம்ம தமிழகத்துக்கு பெருசா ஒன்றும் தேவையில்லாத விஷயம். அவங்க கார் அவங்களே வாங்கிக்குவாங்க. நான் மறுபடியும் சொல்றதுதான், கல்வி, மருத்துவம், இயற்கை, வேளாண்மை, இதெல்லாம் வந்து நீர்நிலை, இதெல்லாம் நம்ம வச்சுட்டுங்களா பஞ்ச பூதங்கள். அதான் அண்ணன் சொன்னாங்க, எல்லாமே கேள்விகள்ல பண்ணாங்க. இது கடல் மாநாடு நடத்துறாரு, இயற்கை மாநாடு நடத்துறாரு, மலைகள் மாநாடு நடத்துறாரு, விமர்சனம் நிறைய வந்துச்சு. ஆனா உண்மையாவே இயற்கையை புரிஞ்சுவேன் அதை செய்வார். அது இவர் இல்ல, அது வருங்காலத்துல இவளே புரிஞ்சுக்குவாங்க. எங்க போறாங்க ஒரு காலத்துக்கு மேல? காத்து கண்டிப்பா சுவாசம். கொரோனா காலத்துல எங்க ஒண்ணாங்க நம்மலாம்? ஆக்சிஜன் அங்க தேடணுமா? இப்ப இயற்கையை பத்தி நீங்க பேச எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ நிறைய வாட்டர் கேன் கம்பெனிகள், தனியார் நிறுவனங்கள் தண்ணியை உறிஞ்சி வெளிநாட்டுக்கு விற்கிறத பார்க்க முடியும். இங்க இருக்கிற தண்ணியை உறிஞ்சி இங்க இருக்கிற மக்களுக்கு விற்கிறத பார்க்க முடியும். அதாவது நிறுவனம் வந்து வெளிநாட்டு நிறுவனம், அந்த தண்ணி இங்க இருந்து எடுத்து இங்க இருக்கிற மக்கள் கிட்ட விற்று லாபம் பாக்குறாங்க. அதை அந்த அரசு அனுமதிக்குது. குறிப்பிட்டு இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் தான் இருக்கு. 2 கட்சியும் அதை அனுமதிக்குது. நாம் தமிழர் கட்சி வந்து நிலத்தடி நீரை உறிஞ்ச விடமாட்டோம், தண்ணீர் விற்பனைக்க தடை நிக்கிறீங்க. அது எதனால ஐயா? எதனால தடை பண்ணி விற்பனைக்கலன்னு 100% கரெக்டான கேள்வி இது. தண்ணி அவங்கள இயற்கை நமக்கு கொடுத்துருது, இது விற்கிறதுக்கு யாரும் அனுமதி கொடுக்க கூடாது. அதுக்கு தான் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறேங்க, நீங்க யாரும் விற்காதுங்க. உங்களுக்கு இப்போ என்னுடைய இதுலேயே கூட நான் 2011 ஒரு கவுன்சிலர், வார்டு கவுன்சில் நிற்கிறதுக்கு பிளான் போட்டேன். அந்த பிளான் எல்லாமே ஒரு 25 பிளான் போட்டேன். அதில் 12 பிளானுக்கு இன்னைக்கு மீதி 12 பிளானு இன்னும் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியல. என்னுடைய ஊராட்சிக்குள்ளே பண்ண முடியும், ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கும், மக்களுக்கு பண்ணி கொடுக்கும். அந்த வர பைசா அதுமாதிரி பிளான். அது இந்த தண்ணி சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய நல்ல கொஸ்டின். இந்த தண்ணி வந்துட்டு கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும், ஃப்ரீயா கொடுக்க முடியும், இலவசமாக குடிநீர், சுத்த குடி. அது எப்படி சாத்தியப்படுத்த முடியாது? சாத்தியம் இல்லாத. ஏன்னா நிறைய கம்பெனிகளுக்கு உறிஞ்சி விற்கிறாங்க, நீங்க இலவசமா கொடுத்தா அவங்க பாதிக்கப்படுவாங்கல்ல. நீங்க அவனுக்கு பர்மிஷன் கிடையாது. ஆட்சி வந்தா என் அண்ணன் ஆட்சி வந்தா பர்மிஷன் கிடையாது. நீ ஏன்டா விற்கிற? கண்டிப்பா தடை விதிக்கப்படும். மக்களுக்கு வந்து தண்ணி தான் தேவை. அந்த தண்ணி வந்து ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறோம், அதை சுத்தம் பண்ணி கொடுத்தா என்ன போச்சு? ஒன்றும் கிடையாது. இதில் நீ ஏன் பாட்டில் போட்டு வித்துட்டு இருக்க? வித்தாலையும் அங்கங்க இப்போ ஒரு 2-3 ஊராட்சி நான் கூட பார்த்துருக்கேன். அந்த ஊராட்சி ஃப்ரீயாக கூட நானும் என் ஊரில் இப்போ அதை செய்யறதுக்கான திட்டங்கள் வச்சிருக்கேன். ஃப்ரீயாகவே ஆர்ஓ போட்டு அதனால சுத்தப்பட்ட குடிநீர் ஃப்ரீயாக கொடுக்கணும். இருக்கப்பட்டம் கொடுத்துட்டு போங்க ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு கொடுக்குறோன்னு தடுக்கிறது தான் நம்ம வேலை. நானே ஒரு கம்பெனி ஒரு காலத்தில் அந்த ஆர்ஓ போகிறது பிளான் பண்ணிட்டு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், தண்ணியை நான் விற்கணுமா? தண்ணியை தண்ணியை விற்கிறதையும் தாய் பால் விற்கிறது 2 ஒன்று தான். இப்போ தாய்ப்பால் விற்கிறது அதெல்லாம் விற்கிறது ஒன்று தான், அது வேணாம் என்று நான் நிறுத்திட்டேன். உண்மையே அது நான் ஆர்மியில் இருக்கும் போது அந்த பிளானோட வந்தங்க.
வந்துட்டு அதை நிறுத்திட்டேன். இன்னொரு கேள்வியா, இப்ப திமுக அதிமுக ரெண்டு கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வருது. ரெண்டு கட்சி பணம் தரத பார்க்க முடியுது. இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் மது விற்பனை பண்றாங்க, இவங்க வந்தாலும் விற்பனை பண்றாங்க. இப்ப நாம் தமிழர் சீமான் அவர்கள் மரம் ஏறி கல்லு ஏறினாரு, பனை மரத்துல பனம்பாலை ஏறினாரு. இப்ப அதுவும் ஒரு வகையில மது கணக்கு தானே வருது, ஆனா இயற்கை சார்ந்தன்னு சொல்றாரு. இது எப்படி ஐயா? மதுல வந்து அதுல என்ன ஆல்கஹால் இருக்கு? கஞ்சாவில் தான் மதுன்னு சொல்லிடலாம், அது கூட இதுதானே? அப்படி கிடையாது. அதாவது மது கல்லுன்றது வந்து நம்ம தண்ணின்ற மாதிரி தான், அது ஒரு டைப் ஆஃப் மரத்தை சுரக்கக்கூடிய ஒரு அமிலம். அதை வந்து நேர்வு குடிக்கத்தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை விட்டு போட்டு நீங்க ஒன்றும் இல்லாமல் சாராயம், விரச சாராயத்தை குடிச்சு எத்தனை பேர் சாகுறோம், அதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட முடியாது. அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்ப அப்படின்னும் போது நம்ம இளநீ குடிக்கிறோமே, அது ஒரு தண்ணி தானே. அதுல எந்த உயிர் சேதம் அதாவது விவசாயிகள் பொழிப்பாங்க, அதுக்கு தேவையான இது கொடுக்கும். அதுக்குதான் அண்ணன் சொல்றது, உங்களுக்கு விவசாயத்துக்கு உங்களுக்கு அரசு பணியாக்கப்படும். அரசு நீ மதுக்கடையை மூடுற, இதை செய்ய, இவன் குடிச்சிட்டு போறான், உடம்பும் கேடாது, அப்ப மருந்து ஒண்ணு பெருசு தேவைப்படாது. வருங்கால சங்கதிகள் நல்லா வளருவாங்க, சிந்திக்கக்கூடிய திறமை வரும். இப்போ மருந்து அடிச்சு இப்போ தண்ணி அடிக்க, இப்போ வந்து கோட்டர் அடிக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. அதில் என்ன பண்றாங்க, அவன் போய் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறாரு. அந்த ஜென்ரேஷன் எப்படி உருவாக்கும்? வீரியம்லாம் அதே அந்த இதெல்லாம் வருவாங்க. அப்போ இதை நம்ம கரெக்டான ஒரு இயற்கையை கொடுக்கணும். அடுத்த வருங்காலத்துல மறுபடியும் பழைய சுழிச்சும் நம்ம மாத்தினாதான். இது என் வாழ்க்கையில சில விஷயம் நானே அனுபவிச்சேன். அதை இயற்கையை சார்ந்து 3 வருஷத்துல மாத்தி டாக்டருங்களால நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. உங்களால இது இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்றாங்க, எனக்கு துணியா இருக்கும். அப்படிலாம் கிடையாது, முடியும்னு சொல்லிட்டு 95% விழுக்காடு இல்லைன்னு சொன்னத நான் 5% வச்சு 100% அட்ரஸ் பண்ணி அதை சக்சஸ் பண்ணேன் 2020. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்ப இயற்கை கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட். இயற்கை நேசி, உன்னே நேசியா, அப்புறம் நீ பேசிக்கலாம். அதை விட்டு எவனோ கொடுத்தது அவன் ஐயோ நீக்கு 1000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா கொடுத்தா அவனுக்கு போய் நேசி அந்த போவாத. இதுதான் என்னுடைய இது. கண்டிப்பாக தண்ணியை வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம், 100% கொடுக்கலாம். இந்த கார்பரேட் கம்பெனிக்குள்ள அத்தனையும் தடை செய்யப்படும். இன்னொரு கேள்வி ஐயா, இப்ப மற்ற கட்சிகளை நாமக்கல் கட்சி திரள் நிதி அப்படின்னு நிறைய விமர்சனம் வருது, நீங்களும் பாத்துருக்கீங்க. ஒரு நாமக்கல் சீமான் அவர்கள் கூட்டத்துக்கு போனா கூட அங்க வச்சு உண்டியல் கொடுக்கறத பாக்கணும். இப்போ கட்சி வந்து அங்கீகாரம் ஆயிடுச்சு, 8.5 விழுக்காடு இருக்கு. இப்ப சாதாரண கூட்டணின்னு போனா 500 அல்ல 1000 கோடி இருக்கு. அது எல்லா அரசியல் வீகம் எல்லாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு 1000 கோடி வேல்யூ இருக்கிற ஒரு கட்சி எதுக்காக இந்த மாதிரி திரள்நிதி எடுத்து கட்சி நடத்தணும்? கூட்டணிக்கு போனா ஒரு 1000 கோடி அசால்ட்டா வந்துடல. நீங்க அதை செய்யாம நீங்க இப்படி திரள்நிதி எடுத்து கட்சி நடத்துறது, அப்ப எப்படி அதை வளர்ச்சி பாதையில் போகுன்ற மாதிரி ஒரு கேள்வி முன்னி வருது. ஏன்னா டிமாண்ட் இருக்கு, ஆனா போக மாட்டேங்க, தனிச்சுதான் நிப்பு அடம் முடிக்கிற மாதிரி. எப்படியா சிங்கம் நீங்க தனிச்சுதான் நிற்கும். அதனால அர்த்தம் கூட நான் போன்றேன். என்னுடைய லைஃப் நான் தான் பார்க்கின்றேன், என்னோட உயிர் நான் தான் காத்துக்கணும், என் இனத்தை நான் தான் காத்துக்கணும். நீங்க யாரு? அதே கோரில் நீங்க எனக்கு என்னன்னு வச்சுக்கையா, இப்போ கட்சி இந்த நிறைய பேர் பிச்சை எடுத்து கட்சி நடத்துறாங்க, விமர்சனம் கூட வருது முகநூல்ல, நானும் பாக்குறேன், நீங்களும் பாத்திருப்பீங்க. இப்போ ஒரு 1000 கோடி வேலை இருக்கிற ஒரு கட்சி பணத்தை தவிர்த்துட்டு தனிச்சுதான் நிற்பேன். அப்ப அந்த பணத்தோட வேற ஏதோ ஒரு இந்த கட்சிக்கு முக்கியமா தெரியுது இல்ல, அதுதான் எதுன்னு கேக்குறேன். பணம், எல்லாரும் பணம் தான் முக்கியம் சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற கட்சிகள் வாக்குக்கு பணம் தருது, இப்போ பணம் தான் எல்லாமே வாங்கிட முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ 1000 கோடி வேலையும் இருந்தும் எங்களுக்கு அந்த 1000 கோடி வேணாம், தனிச்சு நிக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த பணத்தை விட எது முக்கியமா தெரியுது நாம் தமிழர் கட்சிக்கு? இன்னைக்கு பணத்தை வாங்கிட்டுனா என்ன செய்ய முடியும்? அதே வீடு காரு அதை செய்ய முடியும். ஆனா என் மக்களுக்கு கொடுக்க முடியாத விஷயத்த வாய்ப்புகளே இல்லை. இப்ப நம்ம உங்கள்கிட்ட வாங்கிட்டுனா உனக்கு அடிமை. நாங்க அடிமைக்காக நாங்க அந்த தமிழ்னு என்னைக்கு அடிமைக்காக ஒர்க் பண்றதில்ல, வேலை செய்யறதில்ல. நான் தனித்தனியாக என் தமிழ் இனத்தை காப்பாற்றுறதுக்கு பிச்சை எடுத்தாலையும் எது எடுத்தாலுமே என் கட்சியை நடத்தி என் தமிழ் இனத்துக்காக நிற்கிறோம். அதனால எந்த கட்சி கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம வாங்கிறதுக்கு எங்கள் அண்ணன் ரெடி இல்லை, நாங்களும் எந்த ஒரு எங்கள் நாம் தமிழ் உறவுகள் ரெடி இல்லை. அதனால நீங்க அந்த விமர்சனம் தவறானது. பிச்சை எடுத்து அப்போ உங்கள்கிட்ட இருக்கிறவங்க செய்யுங்க, இனத்துக்காக உதவி நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. அதனால அந்த இது சரியில்லை, நாங்க எடுக்க மாட்டோம். இப்போ நீங்க வேட்பாளரை கலங்கான்றீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் மிரட்டல்கள் பின் வாங்க சொல்லி அந்த மாதிரி இல்லை பேரம் பேசுறது அந்த மாதிரி எது நடந்திருக்குல்ல? உங்களுக்கு பேரம் பேசுறது நிறைய பேர் விமர்சனம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் உதவாதவங்க, இது என்ன பண்ண போறாங்க, இவன் என்ன போய் எடுப்பது, இது ஒண்ணு. எப்பா நீங்க தனிப்பா, நீங்க தனி வழிப்பா. ஆமா ஆமா, தனி தமிழ் எனக்கு தனி வழி தான்டா, அது மாதிரி புரிஞ்சுக்கீங்களா? நீ தமிழ்னு கூட இணைங்க, நீங்க 5க்கும் 10க்கும் 1500 ஓட்டுறதுக்கு பிரியாணிக்கு போய் அடிமையாகாதுங்க. அதுதான் சொல்லிட்டு வருது. அது ஒரு பகையில வருது, நம்ம மிரட்டல் வரும், ஃப்ரெஷ் வரும், அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ண ஆரம்பிக்காருங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பயம் இல்லை, ஒரு பயம் இல்லை நமக்கு. எவ்வளவு பேர் வந்தாலும் எது வந்தாலையும் நான் எல்லாத்துலயுமே பார்த்துருக்கேன். ஏன்னா அது நிறைய எனக்கு சில சமீப காலமா ஒரு விஷயம் நடந்தது, எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிடுவேன். எனிமி நாட்டு புல்லட்டை தாங்கி கார்கள் ஒரு அட்டன் பண்ணிட்டு
கார்கள் அட்டன் பண்ணுவேன். அதில் எனக்கு பெரிய ஒரு எஃபெக்ட் ஆச்சு. நாட்டுக்காக என்னுடைய உறுப்பு ஒன்று கொடுத்தவன், நான் இழந்துட்டு வந்தவன். இப்போ வந்து என் இனத்துக்காக என் உயிரை கொடுக்க ரெடியா இருக்கின்றேன். தமிழ் இனத்துக்காக, என் தமிழ் இனத்துக்காக நான் என் உயிரை கொடுக்க ரெடின்றேன். அதில் வந்து எனக்கு ஒரு எவன் மக்கள் கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அதில் நான் தான் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடும். கார்கள் ஒரு அட்டன் பண்ண போர் வீரன், நான் போர் வீரன். அதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ பேர் வந்தாலும் அது எவ்வளோ நீ எல்லாம் சொல்லுவாங்க எவ்வளோ கோடிக்கணும் செலவான இழந்துட்டு போட்டோம், என்ன எடுத்துட்டு போகிறோம், ஒன்றும் கிடையாது. என் தமிழனும் வாழ்ந்தா அடுத்த வர சங்கதி என்னுடைய இலக்கு அடைஞ்சிட்டேன். அடுத்து என் சங்கதிகள் நல்லா இருக்கட்டும். சங்கதிக்காக செய்யணும், என் தமிழ் இனத்துக்காக செய்யணும், இயற்கைக்காக செய்யணும். என்னுடைய தமிழ் முக்கியமான பயணிக்கிறது இயற்கை, தமிழ் இனம், என் தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்துக்கு எடுத்துக்கான ரெடி. அப்படியே ஒரு மேதகு பிரபாகர் ஐயாவோட என்னுடைய தலைவனோடவா. ஏன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பணும். பாகிஸ்தான் பார்டர்ல நான் போய் நிக்கிறோம், அங்க தமிழ் தான் பேசுவாங்க. நம்ம ராணுவ மொழி பாகிஸ்தான் பார்டர்ல அதில் நான் பார்டர்லயே நிற்பேன். அந்த பார்டர் நிற்கும் போது தமிழ் தான் நாங்கள் பரிமாற்றம், நம்மளுடைய அத்தனை பரிமாற்றம் தமிழ் தான் நடந்துக்கும். அப்போ என்ன சொல்லுவோம்னா எல்டிடி பௌஜி பௌஜினா நம்ம அண்ணனுடைய இது எல்டிடி பௌஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்டிடி பௌஜின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை பதிவு பண்ணது பாகிஸ்தான் ராணுவம். எல்டிடி பௌஜி ஆகியாரே, தமிழ் பேசலாமா, எல்டிடி பௌஜி ஆகியாரே தோட உஷார் வச்சு, அதாவது எல்டிடி பட்டாளம் வந்துச்சு, தமிழ் பட்டாளம் வந்துச்சு, உஷார் ஆயிக்குங்க, அவங்க கிட்ட மோதாதங்க. தமிழ் ஆட்கள் ஃபுல்லா தமிழ் ஆட்கள் நம்ம பிரபாகரனுடைய சார்ந்தவங்க தமிழ் பௌஜி வந்துச்சு, தமிழ் பட்டாளம் வந்துச்சு, இவங்ககிட்ட பேசாதங்கடா, உஷாரா. இது என்னுடைய கதை, என்னுடைய ஆன்சர்லாம் கேட்டுறேன். நாங்க தமிழ்ல பேசுவோம். தமிழர்களை பார்த்து அச்சப்படுறாங்க, போற படமாட்டான். தமிழ் வந்துட்டு போர் பட மாட்டான். அவன் கொஞ்சம் உஷாராயிட்டு கொஞ்சம் பேக் தான் போவான், தவிர தமிழ் மாட்டான். தமிழ் அங்கே பயம். இது என்னுடைய வார்த்தையில் நடந்த விஷயம். மற்றவங்களுக்கு என்ன பேசுகிறோம், நான் என்னுடைய பட்ட அனுபவம். அதே மாதிரி பார்டர்ல போவோம், தமிழ் ஆளும் போது அவன் பயப்படுறான். இப்போ அவனே அங்க பயப்படும் போது இங்க ஏன் மற்றவனுக்கு நம்ம பயந்துட்டு உக்காந்துக்கணும்? என் இடத்துக்காக நான் ஏன் விடணும்? இது என்னுடைய லைஃப்ல நடந்ததை சொல்றேன், வாழ்க்கையில் நடந்தது, ஆர்மியில் நடந்த விஷயம். இது நானே காலை கேட்கறது, தமிழ் ஆர்மி பௌஜி ஆகியதே அண்ணுவான். அதே மாதிரி இங்க என்னுடைய பட்டாளம்லயும் நம்ம அண்ணன் வந்து சாப்பிட்டுருக்காரு. அண்ணா வந்துட்டு தமிழ் நம்ம பட்டாளம் அங்கே இலங்கையில போயிருக்கு, அமைதி சேனாவை போனது. அமைதி சேனாவை போகும்போது எங்களுடைய ரெஜிமெண்ட் அங்கே போயிருக்கு. அந்த இடத்துல நம்மளுடைய ஆர்மியில் வந்து அண்ணனே வந்து எங்க மெஸ்ஸில் சாப்பிட்டு இன்னைக்கும் இருக்கும். எங்களுடைய மெஸ்ஸில் இருந்து படம் போட்டு நம்ம புலிக்கொடி வச்சிருக்காங்க. இன்னைக்கும் என் புலிக்கொடி இருக்கு, எங்களுடைய பட்டாளம்ல அந்த புலிக்கொடி இருக்கு. அப்பயே நான் இப்போ பரவாயில்ல, நம்ம ஆள் உயர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இது சில ஆட்கள் நம்மளுக்கு கண்டிப்பா இனிமேல் நமக்கு எல்லாமே விடிவு கலந்தாங்க. அதுல எந்த மாற்றம் ஒரு நெறியாளர் நான் வியந்த ஒரு விஷயம், அதாவது வியந்து நானே பார்த்த விஷயம். தமிழ்நாட்டுல இந்த மலைகள் இருக்கு, பல 100 கோடி ஆண்டுகளா இருக்கு. அந்த மலைகளை உடைச்சு கல்கோரையாக்கி பிற மாநிலம் எடுத்துட்டு போறாங்க, உடைச்சு எடுத்துட்டு போறாங்க. இதை மற்ற கட்சிகளால வேடிக்கை பார்க்குது. ஆனா அந்த நாம் தமிழர் நம்பிகள் மட்டும் ஒரு 5 பேர் இருந்தாலும் சரி, ஒரு கொடியை வச்சுட்டு அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அதுக்காக சிறைப்படுறாங்க, வழக்க வாங்குறாங்க, ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும் இந்த மலையை ஓடிறான்னு போராட்டம் பண்ணுது, தமிழ்நாடு முழுக்க பார்க்க முடியுது. இதை தவிர்த்து வேற எந்த கட்சியும் அந்த மலையை ஓடிறான்னு ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ செய்யறது, எதிர்த்து பேசுற ஒரு பதிவோ பார்க்க முடியல. இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும் எதுக்கு ஐயா இப்படி இயற்கைக்காக நிக்குது? அதுக்கான காரணம் என்ன? அந்த மலையில அப்படி என்னதான் இருக்கு? மலையில்னா ஏதாவது நாம் தமிழ் கட்சி ஏன் நிக்குது? யாருக்கிட்ட கையாந்த மாட்டான். ஏன்னா மற்ற கட்சிகள் இருக்கு, மற்ற கட்சி அவன் ஏன் நிக்கலன்னா, நீ பாதி இடத்துக்கு நான் பாதி இடத்துக்கு, நீ மாமன் மச்சான் தான் ஆகிறான். நீ இப்போ 10 வருஷம் ஆச்சு, நான் 10 வருஷம் ஆச்சு, இது மாதிரி மாற்றது. நாம் தமிழ் மக்கள் அப்படி இல்லை. நம்மளுடைய பிள்ளைகள், இந்த தமிழ் பிள்ளைகள் அப்படி கிடையாது. ஏன் இனத்துல இருக்கிற என்னுடைய இயற்கை அழிக்காதடா, வருங்கால சங்கதி நான் கொடுக்கணும், ஏற்கனவே கொடுத்துதான் நம்ம சங்கதி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது நாம் தமிழ் பிள்ளைகள் இந்த விஷயத்துல கண்டிப்பா போராடுவாங்க. இப்போ கூட ஆம்பூர்ல சமீபம் நடந்தது, அவங்கள கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேசி அதே அந்த உயர் அதிகாரிகள் ப்ரெஷர் அதிகமா வருது, நீங்க வந்து இது மாதிரி அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்புறம் அவங்கள விடுவிக்கிறாங்க இரவு காலத்துல. இந்த மண் மலை மக்களை சார்ந்தது, மக்களுக்காகவே, விற்பனைக்கு அல்ல. இதுதான் அதோட புரியாது. நீ விற்காதடா, நீ அதாவது ஏன் எங்களுடைய இதுல நீங்க வச்சுக்கிங்க, அதை விட்டு அடுத்தவங்க வித்து நீ பைசா பண்ணி பார்த்துட்டா மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம்? உங்க அப்பன் சேர்த்து வச்சதெல்லாம் நீங்க கொடுத்துட்டா என்ன பண்ண போறோங்க? அதனால அது நாம் தமிழ் பிள்ளைகள் இதுக்காக தான் போராடுறாங்க. வருங்கால அதாவது இந்த விற்கிறாங்க பாரு, அவங்களும் சேர்த்து தான் போராடுறாங்க. அது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். டேய் நம்ம விற்கிறோம்னா இது வருங்காலம் என் பிள்ளைக்காக தானே போராடுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே இது விற்க மாட்டாங்க. இதுக்காக தான் நாம் தமிழ் மக்கள் என்னோட பிள்ளைகள் போராட்டுக்கிறாங்க. இப்ப தமிழகத்துல நாம் தமிழ் கட்சி எதிர்க்கிறாங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருந்து 52 கட்சி 100 கட்சி வரைக்கும்
நாம் தமிழர் கட்சி எதிர்த்து பயங்கரமா சண்டை எடுத்து ஃபைட் பண்ணுது. இப்ப நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னய்யா? ஏன்னா இவங்களும் ஒரு கட்சி வச்சுட்டு இருக்காங்க, அவங்களும் ஒரு கட்சியில பயணிக்கிறாங்க. இந்த கட்சியை குறிப்பிட்டு எல்லா கட்சியும் எதிர்க்க என்ன காரணம் ஐயா? இது எதுக்கும் எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, வாக்குக்கு பணம் தரதுல, பணம் இல்லை கட்சியில, கூட்டணி வைக்கிறதுல, வாக்குக்கு பணம் தராத, பணமே இல்லாத, கூட்டணியை வைக்காத, ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சியை இத்தனை கட்சிகள் எதிர்க்க என்ன காரணம் ஐயா? அது ஒரு வியப்பாவே இருக்கு. அது என்ன நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஒரு என்னுடைய பணியிலிருந்து வரேன், ஒரு போர் வீரன் வந்துட்டு ஒரு பட்டாலிலே எதிர்த்து வருவாங்க எனிமி நாட்டுக்கார். அப்போ ஒருத்தர் இருந்தாலும் அந்த பட்டால் நிற்க வைக்க முடியும். அது மாதிரி நாம் தமிழ் பிள்ளைகள் ஒருத்தர் இருந்தால் போதும், அந்த ஊரே எதிர்த்து வைக்க முடியும். அது மாதிரி அந்த விஷயங்கள் யாருக்கும் விலை போக மாட்டாங்க. வெளியே போயிட்டா எதிர்க்க மாட்டாங்க. நம்ம தான் வெளியே போகலையே, அந்த வெளியே போகிறதுனால கண்டிப்பாக எதிர்த்து தான் செய்வாங்க. ஊரில் ஒரு நல்லவன் வந்தான்னு வச்சுக்கோ, 100 பேர் விமர்சனம் வைப்பான். நம்ம நல்லவங்க, அது எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்டதுனால தான் 8% கொடுத்துருக்காங்க. இந்த உளுந்த நமக்கு வரப்பட்ட வாக்குகளுமே சிந்திச்சு இவங்க தான் போட்டுக்கிறாங்க. பைசாக்காக ஓட்டு போடல, பைசாக ஓட்டு போட்டவங்க தனி. அதனால தான் நாம் தமிழ் இவங்களை நம்ம இன்னும் நிறத்தை காணி பசங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு உருவாக்கிட்டாங்கன்னா அடுத்த நம்ம ஆட்சி போயிடுமே. நீ 10 வருஷம், நான் 10 வருஷம், இந்த 10 வருஷம் டிவைட் இல்லாமல் இவங்க வந்துடுவாங்களே. இதுக்காக கண்டிப்பாக எதிர்க்குவாங்க. நிறைய நம்ம மேலே அழுத்தங்கள் வரும். அந்த அழுத்தங்களும் கடந்து போகிறது தான் நல்லது. இப்ப சின்னம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி முதல்ல இரட்டை மெழுகுவர்த்தி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கரும்பு விவசாயம் கொடுத்தாங்க, இடையில மைக்கு சின்னம் கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி சின்னம் கிடைச்சிருக்கு, நீங்க ஒரு வேட்பாளர். இப்போ அண்ணா முகமே சின்னமா கொடுத்துருக்காங்க, தலைமை ஒரு கட்சி தலைவர் முகமே கொடுத்துருக்காங்க சின்னமா. 6 மாசத்துக்கு முன்னாடி சின்னம் கிடைச்சிருக்கு. உங்களோட வேலைகள் எப்படி இருக்கு சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல? வேலைகள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்து ஒரு நாளும் அவங்கள போய் இது நம்மளுடைய முதுகெலும்பு விவசாயம். இந்த விவசாயம் கிடைச்சிருக்கு. இந்த விவசாயத்துக்கு நம்ம வருங்கால மக்களுக்கு சாப்பாடு எது இருந்தாலும், எது இல்லைன்னாலும் பொழைச்சிடலாம். உணவு இல்லைன்னா பொழைக்க முடியுமா? அந்த உணவுடைய சின்னம், விவசாய சின்னம் வந்திருக்கு. நம்ம அண்ணன் நமக்காக நிற்கிறாங்க, இயற்கையாக நிற்கிறாங்க. இதை நம்ம எல்லாருமே அண்ணன் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் போய் எல்லாருடைய நேர்காணல் போயிட்டு இருக்கேன், எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். ஒரு வீட்டில் போய் தாய் தவப்புன்னு உட்காந்து இது மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க கூட பழகும் போது அவங்களுடைய கஷ்டங்கள் நமக்கு சொல்லுவாங்க. அதை விட்டு அன்னைக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு வாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஓட்டை போட்டு போன்ற நாம் தமிழுடைய பிள்ளைகளுடைய வேலைகளும் கிடையாது, நம்முடைய செந்தமிழ் சீமானனுடைய வேலைகளும் கிடையாது, தமிழ் தேசிய வேலைகளும் கிடையாது. உன்னுடைய பிரச்சனையை சொல்லும் போது அதிலிருந்து எடுத்து நம்மளால என்ன செய்யணும் செய்யறதுக்கு நம்ம உட்காந்துக்கிறோம், நம்ம வரோம். அதாவது ஒரு சோசியல் சர்வீஸாக தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம விவசாய சின்னத்தை போய் மக்கள் ஒவ்வொரு மனசுலையும் பதிய வைக்கணும். அது மக்கள் சீக்கிரம் எளிமையாக புரிஞ்சிக்கிறாங்க. காரணம் கேட்டா, ஏய் நல்ல செய்வரண்டா, அவனை செய்வோம். சில மாயைகள் மறைச்சிட்டு இருக்கு, அந்த மாயைகளை உடைச்சிட்டு இருக்கேன். ஒரு நாளும் போய் நம்ம மக்கள்கிட்ட போய் சந்திச்சுதான் இருக்கு. கண்டிப்பா அது நல்ல ஒரு வெற்றியை தரும். ஏன்னா நம்ம விவசாயம், மறுபடியும் சொல்றோம், நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த விவசாயத்துக்கு கண்டிப்பா மக்கள் ஆதரவு இருக்கு. வருங்காலத்துல நம்முடைய 234 தொகுதிகளும் வெல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது நம்மளுடைய நாம் தமிழ் பிள்ளைகள் ஒரு நாளும் செஞ்சிட்டு இருக்க, கண்டிப்பா கிடைக்கும். அண்ணன் கண்டிப்பாக செங்கோட்டையில போய் அரியணை ஏறி வைக்க, சட்டமன்றத்தில் போய் ஏறி உட்கார வைப்பாங்க. ஒரு முதல்வர் ஆகுவார். அது கனவு கண்டிப்பாக பழிச்சாகும். இது அண்ணனுடைய மட்டும் இல்லை, இதுக்கு முன்காலத்துல தமிழ் தேசியம் தொடங்கினதுலேருந்து இதுக்காக ஒரு இனத்துக்காக போராடி நம்ம இனத்தை காப்பாற்றுறதுக்கு இப்போ எண்ட் ஆஃப் ஸ்டேஜ் ரெட் அலர்ட்ல இருக்கும். இந்த ரெட் அலர்ட்ல காப்பாற்றுறதுக்கு அண்ணனால் தான் முடியும். மற்ற எல்லாமே அவனுடைய வேலைகள், அவனுடைய பாக்கெட் இருக்கணும், குடும்பத்தை நடக்கணும், முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆளுகள் இல்லை. இதை காப்பாற்றுக்கு அண்ணன் மட்டும்தான் முடியும். அதை நம்ம செய்யணும். 2026 வெற்றி வகை சூழ எங்கள் விடுதலை வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றி.